ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளமா சின்ன ப்ராப்ளமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம்னா அதை பார்ட்டா பிரிச்சுக்கணும். இது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆச்சு, எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல நம்ம என்ன பேசணும், அவங்க என்ன பேசினாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பண்ணி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போய் தான் ஆப்போனன்ட் பார்ட்டில இருந்து இன்னொரு வார்த்தை வந்திருக்கும் இல்லையா? பிரச்சனைகளுக்கு வார்த்தைகள் பேஸா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும்போதுதான் நமக்கு அது எல்லாமே புரியும், தெரிய வரும். அதுவும் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம டீல் பண்ணும்போது நிதானமா டீல் பண்ணணும், அவசரமே படக்கூடாது. நிதானமா டீல் பண்ணும்போதுதான் நமக்கு அந்த ப்ராப்ளமே இதான் சொல்யூஷன் அப்படிங்கறது அதுவே நமக்கு சொல்லும், அதுவே நமக்கு தரும். ரொம்ப நிதானமா அமைதியா அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ராப்ளத்துல ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்கும். நம்ம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதையும் அதுவே நமக்கு சொல்லி தரும். சோ நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, கூலா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும், அதுல நிதானம் இருக்கணும். அதுல ஒவ்வொரு உண்மையா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு அடுத்த உண்மைக்கான ஆதாரங்கள் தானாவே நம்மள சேரும். அதனால இந்த பெரிய ப்ராப்ளம் சுலபமா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். எப்படி அவ்வளத்தையும் நம்ம குட்டி குட்டியா பிரிச்சிடறோம் இல்லையா? அதனால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி அதுவே நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் தீர்வுகள் அதுலயே தான் இருக்கு, அத நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம எப்பவுமே கல்ல கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா அந்த கல்லு ரொம்ப பெருசா தெரியும். அதே கல்ல நீங்க ரொம்ப தூரமா வச்சு பாத்தீங்கன்னா அந்த கல்லு ரொம்ப சின்னதா தெரியும். அவ்வளவுதாங்க, ப்ராப்ளமும் அதே மாதிரிதான். நீங்க ரொம்ப பக்கத்துல அதை பச்சு வச்சு பார்க்க பெரிய பெரிய சைஸா தெரிஞ்சு ரொம்ப ஜெயண்டா தெரிஞ்சு நம்ம குட்டிக்கோண்டு தெரியும். அதே இது அந்த ப்ராப்ளத்தை நீங்க தூரமா வச்சு பாருங்க, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால அது ஈஸியா சால்வ் ஆயிடும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளோட விஷனை மாற்றணும். நம்ம ஒரே ஆங்கிள் ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா அதே ஆங்கிள் மட்டும்தான் நமக்கு தெரியும், அதோட இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமையே போயிடும். சோ முதல்ல நம்மளோட விஷனை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு முடிவையும் நம்ம எடுக்கிற முடிவு இந்த மாதிரி எடுத்தா எப்படி ஆகும், இந்த மாதிரி எடுத்தா என்னவா முடியும் அப்படிங்கறத நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எழுதிக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது ஒரு ஈஸி மெத்தட். இதை எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன தெரியுமா? நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தா நம்ம மூளை பிரகாசமா எரியும். அந்த மூளையில இருந்து அழகழகான ஐடியாஸ் எல்லாம் வரும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அவங்க நம்மள தேடி வந்திருக்காங்க. நம்ம அப்பதான் அந்த ப்ராப்ளத்துக்கே நம்ம பிஹெச்டி பண்ண லெவலுக்கு நம்ம நிறைய அட்வைஸ் கொடுப்போம், நிறைய சஜஷன் கொடுப்போம், எக்கச்சக்கமா ஒரு பயங்கர நாலேஜபிளா பேசுவோம் இல்லையா? அதனால எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தாலும் அதை தூக்கி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்த மாதிரி வச்சு யோசிச்சு பாருங்க. அந்த இமேஜினேஷன் உங்களை வேற லெவல்ல முடிவெடுக்க வைக்கும். ஈஸியா அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் வரும். நமக்குன்னு ப்ராப்ளம் வந்தாதாங்க நம்ம மூளை யோசிக்காது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மூளை ரொம்ப பிரகாசமா யோசிக்கும். அதனால எந்த ப்ராப்ளம்னாலும் நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க அதை தூக்கிட்டு வராங்கன்னு வச்சு யோசிச்சு பாருங்க. ஈஸியான சொல்யூஷன் அவ்வளவு ஃபாஸ்டா வித்தின் அ மினிட் நமக்கு கிடைக்கும்.